மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளானது வெளியிடப்படும் நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்பொழுது துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட தேதிக்கு முன்னரே, தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்னரே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிடுவது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது தேர்வுத்துறை. மைடியர் கௌதம் சில குட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு நியூஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டி ரிசல்ட்டை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்குப்பா. ஸோ மே 4 தான் பண்ண எலெக்ஷன் ரிசல்ட்னு நினைக்கிறேன். இப்போ வேணா மே 8ன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு 12க்கு மட்டும். இப்போ அந்த மே 4க்கு முன்னாடி ரிசல்ட்டை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் வந்திருக்கு, இப்போ பேப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நியூஸை ஃபுல்லாக பார்த்தலாம்ப்பா. ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க, ஓகே? ஒரு 3K லைக்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எய்ம் மார்க் என்னன்னு சொல்லி பார்க்குற ஒவ்வொருத்தரும் 10th 12th கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விடுங்க, ஓகேங்களா? ஓகே, விடைத்தாள் திருத்தும் பணினா 12க்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10th பார்த்தீங்கன்னா விருப்பமொழி இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நாட்களில் 10த்துக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கப்பா. பேப்பர் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அன்பில் மேகேஷ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டார் ஆஃபீஸில். மாணவர்களுக்கு எளிமையாக திருத்துங்க, ஓரளவுக்கு எழுதியிருந்தால் போதும், பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் டீச்சர்ஸ்ட்டை கேட்ட விதமும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷனுக்கு போகிறாங்கப்பா. அவங்களுக்கு இன்றைக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மெசேஜ் போட்டாங்க, இப்போ தான் பார்த்தேன். பேப்பர்ஸ்லாம் ஓரளவுக்கு எழுதியிருக்காங்கப்பா. மாணவர்கள் நல்ல மார்க்ஸாக போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆயிருக்காங்க. இதுவரை யாருமே ஃபெயில் ஆகலை அப்படின்னு நியூஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ, ஓகேங்களா? ஸோ பேப்பர் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, ஓகேவா? ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மே 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. மே 8 ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி 10த்துக்கு பார்த்தீங்கன்னா மே 20ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மே 8 வேணா லாக் பண்ணிட்டு திரும்பி இப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக 10 நிமிஷம் முன்னாடி இப்போ தான் வந்துச்சு. மணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 1:30 மணி இருக்கும். இந்த நியூஸ் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கு இல்லை 12:50 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றப்படுமா ஆலோசனை போயிட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டி ரிசல்ட்டை வெளியிட்டலாமா அப்படின்னு சொல்லி யோசனை போயிட்டு இருக்கு. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் எலெக்ஷனுக்கு வருவான்னு தெரியாது, யார் வந்து புதுசாக ஆவான்னு தெரியாது. புதுசாக மாறினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியே வச்சிட்டாங்கன்னா இப்போ யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி, ஓகேங்களா? அவங்க போடுறதா ரூல்ஸு. இதே சப்போஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வேறு யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க போகிறதா ரூல்ஸ். அவங்க எப்போ ரிசல்ட் வெளியிடுறாங்களோ அப்போ தான் ரிசல்ட் வெளியாகும், ஓகேவா? அவங்க பார்த்தா மே கூட வைக்கலாம், இல்லை ஜூன் கூட ரிசல்ட் வெளியிடலாம், எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குளறுபடியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அஃபீஷியல் ரிசல்ட் டேட்டு இது வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன தான் மே 8ன்னு அவங்க சொன்னாலும் இப்போதைக்கு வேணால் திரும்பி ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிசல்ட் வெளியிடலாமா சொல்லி போயிட்டுருக்குன்னு சொன்னனால ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் குழப்பமாக இருக்காங்க. இன்க்ளூடிங் நான் கூட குழப்பமாக தான் இருக்கேன். வீடியோ கூட இப்போ கொடுத்துடலாம், உங்களுக்கு தெளிவுபடுத்திடலாம். இந்த நியூஸ் கிளிப் ஆட் பண்ணி தெளிவுபடுத்தலாம். அதுக்கோசம் இந்த நியூஸ் கிளிப் ஆட் பண்ணி தெளிவுபடுத்தியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபோட இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் புரிய வரும் அப்போ தான், ஓகேங்களா? அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எய்ம் மார்க்கை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட்ஸில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் சந்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து பண்ண உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் டே 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நாளைக்கு ஈவினிங் பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்ஸ் தெளிவாக என்ன எப்படி போயிருக்கு, பாஸ் பர்சன்டேஜ் என்ன, ஆல் பாஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா சொல்லி எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். பி ஹாப்பி, பி பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, சந்தேகமாக இருந்தாலும் சரி, எதை நினச்சி பயமாக இருந்தாலும் சரி, அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் டேட் ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போதைக்கு இதுதான் ரிசல்ட் டேட்டு, ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோவே எண்ட் பண்ணிக்கலாம். பை சில குட்டீஸ், பாய்.